ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அடி போட்டு முடிச்சிட்டேன். இதே வந்து 7 வருஷம் போட்டிருக்கேன். இங்கேயும் 7 இங்கேயும் 7 போட்டிருக்கேன். இதே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நாடு சென்டர் வந்திருக்க பச்சை அதே வருஷம் வந்து இந்த செயலி வந்திருக்கு பாருங்கள். அதேமாரி இன்னும் 2 வரி இதில் போட்டோம்னா இதே வருஷம் மேலே வந்துடும். அது வந்து நீங்கள் பெரிய கூடைக்கு அந்தமாரி போட்டுக்கோங்க. இதே உங்களுக்கு வந்து 16 நாட்டு போட்டிருக்கேன். இந்த இது வந்து கரெக்டாக வர மாதிரி மேலே வந்திருக்கு பாருங்கள். இதேமாரி வந்தால் தான் இந்த கூடை பின்னுறதுக்கு கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் வந்து இது போட்டு அதுக்கப்புறம் 2 வரி போட்டிருக்கேன் நாட்டு. அதேமாரி இது போட்டு 2 வரி போட்டு 3வது வரி இந்த வருஷம் வரும். அது வந்து நீங்கள் பெரிய கூடைக்கு போட்டுக்கோங்க. நான் இந்த கூடைக்கு பார்த்தா இன்னும் 2 வரி 3 வரி போடலான்னு பார்த்தாக்கா கூடை வந்து அகலம் ரொம்ப பெருசாக தெரியுது. இது வந்து திட்டமாக இருக்குது இந்த அகலம். அதனால் இதே வச்சுட்டேன். இங்கேருந்து 7 வரி, இதுலேருந்து 7 வருஷம் 1 2 3 4 5 6 7. அதேமாரி இந்த பக்கத்துக்கும் 1 2 3 5 6 7. இதை வந்து நான் எக்ஸ்ட்ரா பின்னிருக்கிறேன். 2 2 சேர்த்து போட்டதை அது சேர்க்க வேணாம். இப்போ வந்து இது எப்படி வந்து நம்ம வந்து மூளை வளைக்கிறதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த சைடு எப்படி இருக்குது அதேமாரி இங்கேயும் கொண்டு வரணும். இங்கே கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த நாட்டுக்கும் பக்கத்தில் வயலட் நாட்டு இருக்குது பாருங்கள். 50 ஒயரு அதை இப்படி மடக்கி இதில் சொருவிடணும். கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு சொருவிடணும். வயலட் நாட்டில் இந்த பச்சை நாட்டை இப்படி சொருவிடணும். இங்கே வந்து நம்மளுக்கு பச்சையோட ஓரம் நிற்கிது. இப்போ 3 வந்து நம்மளுக்கு வந்து 50 ஒயரில் 3 இருக்குது. அந்த 3ஐயும் எடுத்து நம்ம வந்து அமலா நாட்டு போட்டுற வேண்டியதான். பெரிய கூடைக்கு போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 வருஷம் போட்டு இந்த ஓரம் வர மாதிரி வந்தோன்னே நீங்கள் வந்து அதுமாரி நான் பின்னுற மாதிரி பின்னுங்க. கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து இது போதும்னு நினைக்கிறேன். அகலம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த பச்சைக்கு அப்புறம் இது 2 வயலட் வந்திருக்கா. அதான் இந்த பச்சைக்கும் இந்தாண்டா 2 வயலட் வரணும். வயலட் வரணும்னா இப்போ இந்த பச்சை வந்து ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரான ஒயரை வந்து நம்ம மடக்கி கொஞ்சோண்டு வெட்டி சொறி விட வேண்டியதான். அப்புறம் வந்து இந்த 3 வயலட் ஒயரையும் எடுக்கணும். 50 ஒயரு 3 இருக்கா, அதை எடுக்கணும். இந்த பச்சை ஒயரை வெட்டி சொறி விட்டோம். நான் இப்போ உங்களுக்கு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வரல, இல்லாட்டினா நான் காட்டுவேன். வெட்டி கொஞ்சம் சொறி விட்டுடுங்க. அதான் கத்திரிக்கோள் நினப்பில்ல வச்சுட்டு வந்துட்டான். கொஞ்சம் இழுத்த மாதிரி தான் வரும். ஒரு சைடுக்கு ஓர சைடில் 3 ஒயரை நம்ம வந்து வெட்டி விட்டு மடிச்சிடறோம். இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அதுக்காக நான் சொருவிடுறேன். அப்புறமா நான் வெட்டிட்டு சொருவிக்கிறேன். இது இப்போ வெட்டி விட்டோமா. இப்போ வந்து இந்த பச்சை நாட்டுக்கும் இந்த 2 வயலட் நாட்டும் வந்துடுச்சு. இது கொஞ்சம் இப்படி மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இதில் வந்து 4 ஒயர் இருக்குது, பச்சை ஒயர். இதை 4 ஒயரை வந்து நம்ம வந்து ஒரு ஒயரை வெட்டி சொருகணும். ஒரு ஒயரை வெட்டி சொருகணும்னா ஓரத்தில் உள்ளதை நம்ம வெட்டக்கூடாது. ஏன்னா 2யும் டபுளாக நம்ம பின்ன இருக்கிறோம், நார்மல் நாட்டு போடணும். அதனால் நான் இந்த 2 ஒயரில் ஒரு ஒயரை நம்ம வந்து வெட்டி விட்டு சொருவிட வேண்டியதான். மேலே உள்ள உச்சியில் உள்ள 2 ஒயரில் ஒரு ஒயர் எடுத்து இது வெட்டி விட்டு சொருவிட்டோமா. இப்போ 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. இப்போ இந்த சைடில் பாருங்கள், இது வந்து ஓரம். இது வந்து எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் போடுறது இது இருக்கட்டும். இந்த இதுலேருந்து தான் நம்ம எண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 இருக்கா. இப்போ வந்து இந்த 3ஐயும் எடுத்து இந்த இதுதான் கடைசி. இதை நான் பிரித்து விட்டுக்கிறேன். இது 2 2 சேர்த்து போடுவோம்ல, அதுக்காக நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அதனால் பிரித்து விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இதில் என்ன பண்ணுறோம், இங்கே 2 இருக்கா, 2 நாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கடைசி தான். இதை என்ன பண்ணுறோம், இது 2ஐயும் எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா இதில் ஒன்றும் செய்வேனா, இது இப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு அமலா நாட்டு. ஏன்னா அந்த பச்சைக்கு இந்தாண்டா 2 அமலா நாட்டு நீல கலரில் வரணும் வயலட்டில்.
இது கொஞ்சம் மடக்கின மாதிரி தான் வரும். இழுத்து விட்டு போடுங்க. ஒரு நாட்டு வந்துடுச்சா? இப்போ வந்து இந்த பச்சை வேறு இடையில இருக்குது பாருங்கள். இதை அமுக்கி நம்ம வந்து வெட்டி விட்டு சொறி விட்ற வேண்டியதான். ஒரு சைடுக்கு 3 ஒயரு, இந்த ஒரு பச்சை, அது ஒரு பச்சை, நாட்டு சென்டரில் ஒரு பச்சை, அமலா நாட்டில் ஒரு பச்சை. இது நார்மல் நாட்டில் ரெண்டு ஒயரையும் மடக்கியிருக்கோம். இது ஒரு பாருங்க, நார்மல் நாட்டு, அதில் 2 ஒயரும் மடக்கியிருக்கோம். இப்போ வந்து அமலா நாட்டிலையும் ஒரு ஒயரை மடக்கியிருக்கோம். இப்போ வந்து இந்த சைடு நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் நாட்டு போடுறோம். 50 ஒயரில் ஒரு நெல்லிக்காய். இப்போ இந்த மூளை எப்படி போட்டிருக்கோன்னா அதேமாரி நீங்கள் அதை போட்டுட்டு வர வேண்டியதான். அந்தாண்ட மூளை ஏன்னா வீடியோ ரொம்ப ஓடுது. போட்டோமா? இப்போ அந்த மூளை வளைச்சாச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும், இடைவெளி விட்டு. இப்போ நீங்கள் அகலமாக நீங்கள் போட்டால் கூட இங்கே ரெண்டே மாரி 2 அகலமான லூப்பு கிடைக்கும். அப்பயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக தெரியும். அதனால் இதோட அடி போதுன்னு நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ இதை 2 என்ன பண்ணுறோம், சேர்த்து ஒரு இதேமாரி அந்த சைடும் நீங்கள் போட்டுக்கோங்க. 4 கோடில் போட்டுக்கோங்க. இதை என்ன பண்ணுறோம், இப்படி இருக்கா, இதை வந்து அமுக்கி விட்டுட்டோம். இதை 2ஐயும் சேர்த்து இது நெருக்கி ஒரு நார்மல் நட்டு பாருங்க. ஏன்னா பெருசாக இருக்கும், பெருசாக லூப்பாக இருக்குது. அதனால் அப்படி நல்லா சேர்த்து நீங்கள் இதை போட்டுருங்க. இதை பாருங்கள், இது மடக்கிட்டோம். அதை 2ஐயும் சேர்த்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ அப்படியே திருப்பிட்டு ஒரு பாருங்கள், இதை மடக்கி விட்ருக்கோமா, இந்த 2 வயலட் ஒயரையும் எடுத்து அப்படியே கொஞ்சம் நெருக்கமாக இங்கே பாருங்கள், அப்படி நெருக்கி இப்படி தான் போட்டுடணும். இந்தாண்டி 2 லூப்பு கிடச்சிருக்கு. இது வந்து மூளை வளைச்ச மாதிரியே தெரியுது. இப்படி தான் வரும். இப்போ வந்து இங்கே பாருங்க, ஒரு இந்த சைட்லேருந்து வச்சுப்போம். இப்போ பச்சை 2 வயலட்டு, அதுக்கு மேலே இந்த நாட்டை போட்டிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு பச்சை, அப்புறம் 2 வயலட்டு, இதுக்கு மேலே இதை போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே இந்த 2 கிராஸ் ஆகுது பாருங்கள். இதை எடுத்து இது வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அந்த பக்கத்துக்கும் இதேமாரி போட்டுக்கோங்க. ஏன்னா இது பொறுமையாக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் இது 2 கிராஸ் ஆகுது பாருங்கள். முதல்ல நம்ம வயலட் ஒயரில் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த பச்சையும் வயலட்டும் கிராஸ் ஆகுறதுல இதேமாரி வரிசைலாம் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். 2 இதை பாருங்கள், கிராஸ் ஆகுதா, அதிலலாம் 2 போட்டு வர வேண்டியதான். அப்புறம் இந்த இடம் கிராஸ் ஆகுது, அப்படியே கிராஸ் ஆகுறதுலலாம் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இப்படியே பின்னிட்டு வந்தாக்கா மேலேயும் வந்துடும். இது சுற்றிரும் பின்னிக்கிட்டு பாருங்கள், பின்னிக்கிட்டு மறுபடியும் நான் போடும்போது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த சைடும் நீங்கள் இந்தமாரி போட்டுக்கோங்க. இதை மடித்து விட்டு போடுங்க. இது 2 பாருங்க, சொன்ன மாதிரியே தான். இந்த பச்சை வயிறு, இந்த பச்சை வயிறு, இந்த பச்சை வயிறையும் இப்படி அமுக்கி சொருவிக்கங்க. வெட்டி விட்டு சொருவிட்டு இதில் ஒரு உச்சியில் உள்ளதுலையும் வெட்டி விட்டு சொருவிட்டு இந்த 3 வயிறையும் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த 3 வயிறையும் இதை தான் அமுக்கி சொருவிட்டோமே, இந்த 3 வயிறையும் ஒரு நாட்டு, இந்த 3லேயும் ஒரு நாட்டு, இதை ஒன்றையும் அமுக்கிட்டோம். அப்புறம் இதுலேயும் 3 நாட்டு, இதுலேயும் ஒரு அமலா நாட்டு, இதையும் அமுக்கியிருக்கோம். அதனால் 3 வயிறு, 1 2 3 வயிறு, உச்சியில் போகிற 2 வயரில் 1 எடுத்து சொருவிடணும். ஓரத்தில் உள்ளதை எடுக்க வேணாம். ஏன்னா கிராஸாக போடுறோம்ல நார்மல் நாட்டு, அதுக்கு நம்மளுக்கு இந்த வயிறு தேவைப்படும். அதனால் மடக்கிட்டு உச்சியில் உள்ள மடக்கிட்டு ஓரத்தில் உள்ளதை வச்சுக்கோங்க. 3 வயிறு, ஒரு சைடுக்கு 3 வயிறு அமுக்கிட்டு அந்தமாரி போட்டிங்கன்னா சரிட்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் 2 பிடிச்சி இதேமாரி நார்மல் நாட்டு போட்டுக்கிட்டே வாங்க. நான் வந்து இது ஓரமும் சரி பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வரைக்கும் தான் வந்திருக்கு நமக்கு, இதுலேருந்து தான் அடி வந்திருக்கு. நான் இன்னும் அகலம் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அகலம் வச்சாக்க இன்னும் ரொம்ப அப்படி சின்னதாக வந்துடும். அதுக்காக அகலம் வைக்கிற நம்ம வந்து நீட்டையும் பெருசாக்கணும். அதனால் இந்த அகலம் போதுன்னு வச்சுட்டேன். நீட்டையும் பெருசாகணும். திட்டமான கூட தான் இது.
லஞ்சு கூடை மாதிரி இருக்குது, திட்டமான கூடை. லஞ்சு கூடையோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. சுற்றிலும் பின்னிக்கிட்டு நான் மேலே ஒரு வருஷம் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கூடை ஃபுல்லாகவே அடி ஃபுல்லாக போட்டு சொரியாச்சு. இந்த இடத்துல ரெண்டு நார்மல் நாட்டு போட்டிருக்கேன். இதோட முடிச்சிருந்தேன். இந்த ரெண்டு நார்மல் நாட்டு போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த சைடு மூலையில் எப்படி பின்னியிருக்கேன் பாருங்கள். அதுதான் முன்னாடி உங்களுக்கு காட்டியிருக்கோம் ஒரு பக்கம். இதை பாருங்கள், இது ரெண்டையும் சொருவிட்டு அதுக்கப்புறம் இதை பின்னிட்டு இந்த ரெண்டையும் பின்னிட்டு இதில் ஒரு நாட்டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நெருக்கி போட்டுக்கோங்க. இப்போ ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த இடம் வந்து வைலட்டுக்கு வைலட்டு வெள்ளை, அப்புறம் 2 வைலட்டு, அப்புறம் 2 வெள்ளை, 2 வைலட்டு, அப்புறம் 2 வெள்ளை, இப்படியே அழகாக ரவுண்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த டிசைனுக்கும் இது 2 சைடில் நம்ம வெட்டி விட்டு பின்னணுமே, அதில் வந்து கொஞ்சம் மாறுதலாக வரும். 3 வெள்ளையும் ஒரே பக்கம் பார்க்குற மாதிரி, 3 வைலட்டும் ஒரே பக்கம் பார்க்குற மாதிரி இதில் வந்துருக்கு. இந்த நாட்டு இது 2 தான் நம்ம பின்னணும். இதை சொருவிட்டு இது 2 பின்னணும். அதேமாரி இது 2ஐயும் நம்ம பின்னணும். இது 2 மாறி இருக்குது, இந்த 2 மாறி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரே ஒயரில் ஒரே கலர் ஒயரில் பின்னுனாக்கா மாறினாலும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நம்ம வந்து 50-50 ஒயரில் இந்தமாரி அழகாக கிடைக்கிறதுக்கு வந்து இந்த 2 பூவையுமே நம்ம வந்து மாற்றணும். அதுக்கு வந்து நான் பின்னிட்டேன். இந்த கூட கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியும். 2 வெள்ளையும் 3 வெள்ளையும் ஒரே இடத்துலையும் இருக்கும், 3 வைலட்டும் ஒரே இடத்துல இருக்கும். இதில் பாருங்கள், எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதேமாரி தான் நம்ம போட்டோம். இப்போ வந்து நம்ம அடுத்த கூட நம்ம வந்து பின்னும் போது இந்த 2 ஒயரையும் நம்ம வெட்டி விட்டு சரிசமமாக ஆக்குறோம். அடுத்த கூடைக்கு நல்ல அகலமாக போட்டு ஒயரம் கொஞ்சம் பெருசாக போட்டு அகலமாக போட்டு இந்த 2 ஒயரையும் நம்ம மாற்றுறோம். மாற்றும் போது அடி பெருசாக போணுச்சுனாக்கா இன்னும் ஒரு 2 பூ வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஒரு பூ எக்ஸ்ட்ரா வரும், இங்கே ஒரு பூ எக்ஸ்ட்ரா வரும், இங்கே ஒரு பூ வந்து ஒரு ஒயர் வந்து சொருகிற மாதிரி இருக்கும். இதில் மொத்தம் 3 ஒயரை நம்ம சொருகிருக்கோம். கொஞ்சம் அகலமாக போட்டோம்னாக்கா 5 ஒயர் சொருகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடி உங்களுக்கு பெருசாக வரணும்ல, 5 ஒயர் சொருகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இதை வந்து நம்ம மாற்றணும். மாற்றினாக்கா இதே டிசைன் கிடைக்கும். பரவாயில்ல, இதே இப்படியே இருக்கட்டும், மாற்ற வேணானாலும் அது உங்கள் இஷ்டம் தான். அடுத்த கூட வேணும் இந்தமாரி பெருசாக போட்டு காட்டுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நான் அந்தமாரி பெருசாக போட்டு இதை வந்து நான் மாற்றி காட்டுவேன். மாற்றி காட்டி பின்னி காட்டுவேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டு காட்டுவேன். இந்த கூடையும் விற்பனைக்கு தான், வேணுங்கிறவங்க கேளுங்க. நல்ல கலரு. இங்கே பாருங்கள், நான் சைடில் வந்து தென்னங்குச்சி வச்சுருங்க பாருங்கள். இது எல்லாமே இது புது தென்னங்குச்சி தான், யூஸ் பண்ணது கிடையாது. அதுக்குன்னே தனியாக நான் வாங்கி வச்சுருப்பேன். வாங்கி வச்சு தான் நான் வந்து சொருவேன். பழசே நான் சொருவ மாட்டேன். இங்கே பாருங்கள், அதேமாரி சைடில் சொருனாக்கா கொஞ்சம் அகலமாக தெரியும். இதே திட்டமான அகலம், இந்த கூடைக்கு தகுந்த அகலம் தான் இது. இது வந்து திட்டமான அகலம். இது பெரிய கூடைக்கு இன்னும் கொஞ்சம் 2 வருஷம், நான் சொன்ன மாதிரி 2 வருஷம் போட்டு அந்த சைடு வந்து இதே வாட்டம் வர்ற மாதிரி போடணும். இந்த இடத்துல வந்து நான் ஒயரை மாற்றலான்னு இருக்கிறேன். அதேமாரி 50-50 ஒயரில் போட்டால் தான் இந்த ஒயரை நம்ம மாற்றி சொருவி போடணும். இது எல்லா ஒயர்லேயுமே இந்த 3 பக்கத்துக்கும் நம்ம வந்து ஒயரை சொருகணும். அதாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம போட்டோமா, போட்டு காட்டியிருந்தா மூளையை வளைச்சி காட்டியிருந்தா மூளை வளைச்சதுக்கு இருக்குங்க. இதுதான் நம்ம மூளை வளைச்சோன்னு வச்சுங்க. இதுக்கப்புறம் மேலே இந்த 2 நாட்டு அதேமாரி 2 போட்டுட்டோம். நார்மல் நாட்டு போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா வழக்கம் போல் இதை எடுத்து நம்ம இந்த முளையிலேருந்து நம்ம போட்டுவோம். எங்கேருந்து போட்டாலும் சரி, நீங்கள் இந்த முனையிலேருந்து நம்ம வந்து அமலா நாட்டு போட்டுவோம். அப்புறம் இந்த 3ஐயும் பிடிச்சி 2 வீடியோவாக தான் வரும். இது கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு வீடியோ. இதுவுமே ஈஸியாக நம்ம போட்டுக்கிட்டு அப்படியே வர வேண்டியதான். எவ்வளோ ஒயர் நான் வந்து நிறையா தான் அதிகமாக தான் நான் வெட்டியிருக்கிறேன். 7.5 அடி சொல்லியிருக்கேன். அதேமாரி இந்த கூடைக்கு நான் எவ்வளோ கடைசியில் எவ்வளோ வெட்டலான்னு நான் சொல்கிறேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒயர் வெட்டி நீங்கள் போடுங்க. அப்புறம் இந்த 3 ஒயரையும் இப்படி போட்டுக்கிட்டு வந்துட்டு சுற்றியும் போட்டுருங்க. சுற்றியும் போட்டுட்டு அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து நார்மல் நாட்டு கிராஸாக வரும் ஒயரு, அதில் வந்து நார்மல் நாட்டு வரும். அதையும் போட்டுக்கிட்டு அப்படியே பின்னிக்கிட்டு வாங்க. நீங்கள் இந்த ஒயர் இல்லைன்னு ஒரே கலரில் போட்டால் ஒன்றும் மாற்ற வேணாம், அப்படியே நான் சொல்லி கொடுத்த மாதிரியே போடுங்க. இல்லை 50-50 ஒயரில் போடணுன்னா மாற்றி போடுற மாதிரி இருக்கும். நான் அடுத்த கூட பெரிய கூட உங்களுக்கு போட்டு காட்டுங்கன்னு சொன்னால் தான் நான் போடுவேன். போட்டு அப்படியே அந்த ஒயரை நான் மாற்றி ஒரே மாதிரியே கொண்டு வரேன். இப்போ வந்து நான் 3 தான் பின்னிருக்கிறேன். அதுக்கப்புறம் வரிசைலாம் பின்னிக்கணும். அதுக்கு வந்து அதுக்கு மேலே நான் இதை பின்னி காட்டுறேன். இந்த கிராஸாக போட்டு பாருங்கள். இதில் வந்து இப்படியே இது ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை 2ஐயும் எடுத்து இப்படி பின்னணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அமலா நாட்டு போடணும். இதேமாரி வரிசைலாம் நம்ம போட்டுக்கிட்டு வர வேண்டியதான். கூட ஃபுல்லாக முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
பார்த்துக்கோங்க. இதேமாரி தான் கிராஸாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இதை போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் வந்து நம்ம வந்து அமலா நாட்டு போடணும். அதுக்கப்புறம் மேலே 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு போடணும். இப்படி தாங்க போட்டுக்கிட்டு வரணும். ஃபுல்லாக முடிஞ்ச உடனே நான் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கூடை வந்து ஃபுல்லாகவே நான் பின்னி முடிச்சிட்டேன். 21 வருஷம் வந்திருக்கு. இந்த இதையும் சேர்த்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 17 18 19 20 21. இதோட தான் நம்ம பின்னினா 22 வருஷம் வந்திருக்கு. நல்லா திட்டமான கூடை, லஞ்சு கூடை. இது சாப்பாட்டுக்கு பசங்களுக்கு கொடுக்கலாம். திட்டமாக இருக்குது. இந்த கூடை வந்து எப்படி நான் பின்னி சொருகுறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள். இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் நாட்டு மேலே நார்மல் நாட்டு போட்டிருக்கோம். அதேமாரி போட்டுக்கிட்டு முடிக்கும் போது நார்மல் நாட்டோட முடிங்க. அதை என்ன பண்ணுறோம், இந்த நார்மல் நாட்டை அப்படி அமுக்குறோம். இதில் நாட்டு சென்டரில் காட்டுற இந்த நார்மல் நாட்டு இருக்க நார்மல் நாட்டை இப்படி அமுக்கினோம்னா உள்ளே வந்துடும். இந்த சைடில் போகிறதுல சொருவிடுங்க. இதுக்கு வந்து தாராளமாக ஒயர் இருந்துச்சு, ஆல்ரெடி வெட்டியிருந்தேன். இது வந்து கட்டையாக கொஞ்சம் ஒன்று கட்டையாக வரும், ஒன்று உயரமாக வரும். கட்டையாக இருந்ததை அப்படியே வச்சுட்டேன். நான் ஒன்றும் ஜாயிண்ட்லாம் போடலை, இருக்கிற ஒயர்லேயே நான் வந்து அப்படியே பின்னிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு 10-15 ஒயர் பெருசாக வரும், பாக்கியெல்லாம் திட்டமாக வந்துடுச்சு. இப்படி சொருவிக்க வேண்டியதான். இந்த முன்னாடி நார்மல் நாட்டை அமுக்கி சொருவிட்டு ஃபுல்லாகவே சொருவிடுங்க. இருக்கிற அளவுக்கு சொருவிட்டு வெட்டி விட்ருங்க. ஆனால் பெரட்டி சொருவாதீங்க. நல்லா அழுத்தமாக இருக்குது இந்த கூடை. இது வந்து பச்சை வந்து அழுத்தமான ஒயரு, இது கொஞ்சம் சாஃப்டான ஒயரு தான். இந்த பச்சை அழுத்தமான ஒயரு நல்லா அழுத்தமாக வெயிட்டாகவும் இருக்குது, வீணாக போகாது. இங்கே பாருங்கள். இப்போ வந்து இது அமுக்கி சொருவிட்டோம். இப்போ வந்து நெல்லிக்காயில் ஒரு ஒயர் இருக்குது, நெல்லிக்காய் நாட்டில். அதை என்ன பண்ணுறோம், நடு சென்டரில் பாருங்கள், இப்படியே சொருவிட்டு போகிறோம். நெல்லிக்காயில் உள்ள ஒயரை எடுத்து இதெல்லாம் மடிக்க வேணாம், மடிக்காமையே இங்கே பாருங்கள், இப்படியே நேராக நெல்லிக்காயில் சொருவிடும். இது சைடு வேணாம், அது ரெண்டும் தான் சைடாக சொருகணும். இதை வந்து அப்படியே நேராக சொருவிட்டு போயிடணும். அதான் இதேமாரி தான் சொருகணும். சொருவிட்டு ஃபுல்லாக காது போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 2வது டிசம்பர் கூடை. டிசம்பர் கூடைன்னு நான் போட்டிருப்பேன். இது வந்து இதுக்கு பேர் வந்து 2வது டிசம்பர் கூடை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.